அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு 10 வருடங்களுக்கு பிறகு ஏற்பட போகும் அதிசயம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். இப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் 10 வருடங்கள் ஏற்படாத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்பதை தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்க நியூ வியூவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி ஏற்படும் போதும் மாற்றங்கள் ஏற்படும் போதும் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் மாறுபடும் என்பதை உடனுக்குடன் உங்களால தெரிந்து கொள்ள முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில இப்ப மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள், என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் தொலைது என்னமோ பண்ணி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களை நாம் விட்டு கொடுத்து கண்டு கொள்ளாமல் போக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுடைய ராசிக்கு முக்கிய கிரகமான சூரியன் சனி இணைந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சமாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. பஞ்சமாதிபதி அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தினுடைய அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் தற்போது மீன ராசியில உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அப்படிப்பட்ட சுக்கிரனோட ராகுவும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி மட்டும் கிடையாதுங்க, விரையாதிபதியாகவும் அவர் தான் இருக்கிறாரு. விரையாதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, குருவினுடைய ஆட்சி வீட்டுல சுக்கிரனும் சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டுல குருவும் மாறி மாறி சஞ்சரிக்க தான் இந்த பரிவர்த்தனை யோகம். ராசிநாதனும் சுகாதிபதி ஆகிய புதன் 10ல் இருப்பதால உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அப்படி என்ன மாதிரியான தடைகள் எல்லாம் நீங்க இருக்கு அப்படின்னா, நீங்க இவ்வளவு நாளா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு இருப்பீங்க. அதுல ஏதாவது ஒரு விதத்துல யாராவது இதுல பிரச்சனைகளை கிளப்பி திருமண முயற்சிகளை மேற்கொள்ளாதபடி ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க. இதனால இந்த திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாமா வேண்டாமா என்ற நிலையிலேயே காலதாமதம் ஏற்பட்டிருக்கும். இது ஒரு வகைன்னு பார்த்தோம்னா, வெளிநாடு சென்று பணியாற்றுவது, அதாவது இங்கெல்லாம் வேலை கிடைக்கல, நமக்கு ஒரு வெளிநாட்டுல நல்ல ஒரு ஆஃபர் வருது, அதை நம்ம ஏத்துக்கலாமா வேணாமா, சரி அதுக்கு முன்னாடி அதற்கான ப்ராசஸை மேற்கொள்வோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா அதுலயும் ஏதாவது ஒரு குட்டையை கிளப்பி பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருப்பாங்க. இது மாதிரி பலவிதமான குழப்பங்கள் மனதில் ஏற்பட்டு வந்த நிலையில இதை செய்யலாமா வேணாமா என்றிருந்த காரியங்களும் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்களே எதிர்பாராத அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் விதத்துல அமைஞ்சிருக்குது. திருமண முயற்சிகளை நல்ல வரன் அமையலாம். இந்த வெளிநாடு முயற்சிகளை நீங்களே எதிர்பாராத அளவிற்கு வெளிநாட்டுல நல்ல ஒரு நிறுவனத்துல நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மிதுன ராசியினருக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் வேலையும் கிடைக்க இருக்குதுங்க. இல்லை நான் அரசாங்க உத்தியோகத்திற்காக பரீட்சை எழுதி காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னாலும் இந்த பரீட்சையில நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நடக்கவே நடக்காது, இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்குமா என்ற காரியங்களும் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் கிடைத்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குது. என்னடா எல்லாமே நல்ல விதமாக தான் இருக்குமா, இந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிதாங்க இல்லை. ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில உஷ்ண கிரகமான செவ்வாய் இருக்கிறாரு. உஷ்ண கிரகமான செவ்வாய் ஜென்ம ராசியில இருப்பதால உடலில் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்கள் வெயில் நேரங்கள்ல வெளியில் செல்வதையும் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் குறைத்து கொள்ளுங்க. அதற்கு பதிலா உடல் உஷ்ணத்தை குறைத்து கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது நல்லது. அதே போல நேரத்திற்கு தவறாமல் உணவு சாப்பிடுங்க. எண்ணெய் பலகாரங்களை குறைத்து கொள்வது நல்லது என்பதை நீங்கள் அறிந்து நடக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாயினுடைய நிலை உங்களுக்கு அறிவுறுத்துது. சுபகாரிய முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தாமதங்கள் நீங்குதுங்க. அதுவும் குறிப்பா உறவினர்களிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை மன நிம்மதியை தரக்கூடிய விதமா அமைஞ்சிருக்கு.
இருக்குதுங்க. அதே போல கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெள்ள தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருங்க. உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, குடும்பத்தாருடைய ஆரோக்கியம், குறிப்பா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால பாடங்கள்ல உங்களுடைய முழு மனதையும் செலுத்தி படிப்பதற்கு சிறந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற இருக்கீங்க. அதுவும் இப்போது நடைபெற்று வரும் பொது தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி அடைவீங்க. தேர்வு நேரங்கள்ல அதற்கு உங்கள் கேள்விக்கு தகுந்த பதில் உங்களுடைய மனதிற்கு தோன்றி சரியான விடை எழுதுவதற்கு உகந்த ஒரு தருணமாக தான் இந்த கிரகங்களுடைய நிலை அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாங்க. கிரக நிலைகள் சரியா இருக்கு, படிக்காம போய் பரீட்சை எழுதலாம் நினைச்சீங்கன்னா முடியாது. உங்களுடைய முயற்சியும் அதில் மிக மிக முக்கியம். அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் இருப்பதால வயல் பணிகள்ல சற்று கடுமையாகவே இருக்கும். அடிக்கடி சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் நிச்சயம் கிடைக்குங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டி எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. செவ்வாயும் ஜென்ம ராசியில் இருப்பதால நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. குறிப்பா மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பதே நல்லது. குடும்பத்தாருடன் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள், அபிப்பிராய பேதங்களை நீங்கள் காட்டிக்கொள்ள வேண்டாம். பொறுமை நிதானத்தோடு செயல்படுவது நல்லதுங்க. குறிப்பா புதிதாக திருமணமானவர்கள் குடும்பத்தாருடன் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களுடன் பேசும்போது கவனமாக இருங்க. நீங்கள் ஒன்று சொல்ல போய் அவர்கள் வேறு விதமாக புரிந்து கொண்டு உங்களை பற்றி நிர்வாகத்தினரிடம் குறை கூறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஆரம்பத்திலேயே நீங்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எத்தகைய தருணத்திலும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருங்க. அதுவே உங்களுக்கு எதிர்கால உத்தியோகத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் சற்று பொறுமையாக இருந்து சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமைகள்ல அருகில் உள்ள திருக்கோவில் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.